நஹ்மது வனுஸல்லி அலா ரசூலில் கரீம். இங்கே இந்த தரீகத் ஞான எழுச்சி விழாவுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கும் அன்பான முரீதுகளே மற்றும் அகபாபுகளே, உங்கள் அனைவருக்கும் என இதயம் கணிந்த சலாத்தினை எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஷவ்வால் பிறை 16 நமக்கு ஈது பெருநாளாகும். எவ்வாறு? நமது உயிரினும் மேலான சங்கைக்குரிய ஷைகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா அஸ்ஸைத் ஹலீல் மௌலானா அல் ஹசனியில் ஹுசைனுல் ஹாஷிமி கதசல்லல் அலீம் அவர்களின் உதய தினமாகும். மேலும் இந்த ஷவ்வால் பிறையிலே பிறை 21 நமது தற்போதைய ஷைகநாயகம் குதுபுல் இலா கௌதுல் வஜூத் ஜமாலியா அஸ்ஸைத் யாசின் அலி மௌலானா அல் ஹசனியில் ஹுசைனி ஹாஷிமி நாயகம் அவர்கள் 35வது உதய தினமாகும். இவ்விரு யுக நாயகர்களின் அவர்களின் உதய தினத்தை நாம் மிகவும் சந்தோஷமாக தரீகத் ஞான எழுச்சி விழாவாக நாம் சிறப்பாக கொண்டாடி இருப்பதற்கு அக்குக்கே நமது நன்றி செலுத்த வேண்டும். அந்த காலத்திலே குருவை தேடி பல காலங்கள் கஷ்டப்பட்டு மாதக்கணக்காக வருடக்கணக்காக அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு அவர்கள் சென்றடைந்தால் அவர்கள் பல சோதனைகள் வைத்து அந்த சோதனைகளை வெற்றியடைந்து அப்புறம்தான் அவர்களை கைப்பிடித்து அவர்களுடைய பயத்தானார்கள். ஆனால் நம்முடைய பேரதிர்ஷ்டம், இன்னும் சொல்ல போனால் லாட்டரி அடித்ததுமால நமக்கு நமது ஷைகநாயகம் மிகவும் எளிதாக மிகவும் ஈஸியாக கிடைத்தார்கள் என்றால் நாம் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் முக்கியமாக ஒருவரை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் தான் வரைந்த நமது கலிஃபா மர்ஹூம் அல்ஹாஜ் எஸ் அப்துல் கரீம் ஜமானி ஹஸ்ரத் அவர்கள். அவர்கள் நமக்கு அவங்க செஞ்ச கிருபையினால்தான் இன்னைக்கு நாம் எல்லாம் வாப்பாநாயகத்தோட புரிதா இருக்கோம். எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது சம்பவம் தெரிஞ்சிருக்கும். வாப்பாநாயகமும் பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பல புத்தகங்களை பதிவு பண்ணியிருக்கிறோம். அதாவது முதல்ல இந்தியாவுக்கு வாப்பாநாயகம் வரும்போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வரும்போது கல்வித்துறையில் கல்வி அதிகாரியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து லீவு போட்டு வர முடியாது. அதான் லீவில் எப்படி வரணும் அப்பா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டு விரும்பி அவங்கள வற்புறுத்தி சொன்னதன் பேரில் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அதில் மேலே இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வாப்பானமே சொன்னதான் அது. அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எங்களை வரவழைச்சாங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ ஆரம்பத்தில் நமக்கு இந்த தரிகா ஆரம்பிக்கிற எண்ணம் இல்லை. ஆனால் கலிஃபாவுடைய இதில் வந்ததுனால தான் அப்படியே இந்த தரிகா பரவச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆரம்ப சமயத்தில் சின்ன பசங்களை இருக்கும்போது எப்படின்னு சொன்னால், ரிக்ஷாவில் வந்திருக்கிறாங்க, குதிரை வண்டியில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் கூட்டிகிட்டு கலிஃபா கூட்டிகிட்டு அதாவது யாசின் நாயக்கருடைய முரீதுகளுக்கும் அதுக்கப்புறம் குதுபுல் மதகரி மகானந்த பாபா கிருக்கரிகள் அவருடைய முரீதுகள் வீடுகளுக்கும் அவங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதன் பேரில் அனைவரைக்கும் அவர்கள் அழைத்து சென்று அவர்கள் பையத்தாயி அதிலிருந்து, அதாவது ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா அதுலேருந்து கொத்து கொத்தா வர்ற மாதிரி இன்னைக்கு இவ்வளவு இளைய தலைமுறைகளும் பல நாடுகளிலும் பல ஊர்களிலும் அவங்க வந்திருக்கிறதுக்கு அவங்க ஒரு வித்தா இருக்காங்க என்பதை நான் இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன், ஆசைப்படுகிறேன். அவர்களை என்று நம்ம ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, இன்னும் சொல்லப்படும் நன்றி கடமைப்பட்டோம். நாங்கெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் என்னன்னா எவ்வளோ பேர் இதில் இருக்கிறோம்னு சொன்னால் அவ்வளோ பேருக்கு காரணம் அவங்க தான், ஆணிவேர் மாதிரி உள்ளவங்க. அதனால் அவங்கள நினைவு கூர்ந்து அடுத்து நம்ம ஷைகநாயகத்தினுடைய தராதரம் என்ன அப்படிங்கிறத அது வார்த்தைகளால் நம்மளால வர்ணிக்க முடியாது. அதுக்கு மட்டு அளவோ இல்லை, அதை நம்ம சொல்றதுக்கு தகுதி இல்லை. ஆனால் அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகளை கொண்டு அதை குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நூற்றாண்டுக்கு நாமே உள்ளோம், இனி அடுத்து வரும் நூற்றாண்டுகளும் நம் பார்வையிலே நடைபெறும். இனி நம்மை போன்ற மனிதர் தோன்ற மாட்டார். இது ஹக்கின் பஷாராத்தாகும். நம்மை கைப்பற்றியவர்கள் பெரும் பேறு பெற்றார்கள், நம்மை கைவிட்டவர் கை சேதப்பட்டார்கள். இது எவ்வளவு பெரிய வார்த்தை! நூற்றாண்டுன்னா பல நூற்றாண்டு, கியாமத்து நாள் வரைக்கும் அவங்களுடைய பார்வை நடக்குன்னு சொன்னா அவங்கள விட பெரிய ஆள் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த மாதிரி பகிரங்கமாக சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்கா?
யாரும் சொல்லியிருக்காங்களா? யாருமே அந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க? நாம பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ளோங்கிறாங்க. நம்மளோட கூட இருப்பவர்களும் நம்மை சேர்ந்தவர்களும் நம்ம குடும்பத்தாரும் நம்மை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அறிவி சொல்றாங்க. அப்ப அவங்க யாரு? அப்ப அவ்வளவு பெரிய உச்சகட்டமான இதுல இருக்கிறாங்க. சரி, இப்ப அவங்கள நம்ம அண்டுனால என்ன? எவ்வளவு ஏராளமான பயன்கள், அதனோட பலாபலன்களை வந்து ஒவ்வொரு குடும்பத்தார் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருமே அதை வந்து நிதர்சனமா அனுபவிச்சிருக்கிறோம். அப்படி யாரும் வந்து மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? எல்லாம் அவங்களுடைய துவா பறக்கத்தினாலதான். அதாவது இங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அதுக்கு முன்ன அவங்க வர்ற சமயத்துல முதல்ல திண்டுக்கல்ல தான் அதிகமா வந்து தங்கினாங்க. அப்ப தங்கும் போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த நம்ம வந்து பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப சிரமமான ஒரு பெரிய ஒரு வசதியா ஒரு வசதி வாய்ப்பு இல்லை. அதுல என்ன அபிநய ஜபர்லாம் சொல்லுவாரு, அந்த புலவர் வீட்டில் ரொம்ப குடாப்ப மாதிரி சின்ன சின்ன வீடு, புறா கூடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் அவங்க வந்து காலடி எடுத்து வச்ச நேரம். அப்புறம் பார்த்தா எல்லாருமே சொந்த வீடு, வசதியான வீடு, வசதி வாய்ப்புகள், இப்படி பார்த்தா எங்க பார்த்தாலும் அவங்க வந்து பொருளாதாரம் வந்து முன்னேறதுக்கு காரணம் அவங்க தான் அப்படிங்கிறத நமது மனசாட்சிக்கு நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம மற்ற அவங்கள வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றம் இல்லை, இன்னும் வந்து நம்ம பிள்ளை ஊட்டியில படிக்கிறதுக்கு ஊக்குவிப்பாங்க. பிஏ படிச்சா எம்ஏ படிங்க, பிஏ படிச்சா எம்பிஏ படிங்க, பிஹெச்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்குவிச்சு நம்மளுக்கு வந்து ஆக்கம் ஊக்கம் தைரியமும் கொடுத்து அதை நீ படிச்ச வச்ச பலன் வந்து நம்ம பிள்ளைகள்லாம் எத்தனையோ பேர் ஐடியில இதுகள்லாம் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுடைய ஊக்குவிப்பு தான். இப்ப மற்ற செய்கை மாதிரி வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா திக்கிற ஓதுங்க, அது ஓதுங்க, இது ஓதுங்க, இந்த மாதிரி இது விருதுகளை தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம வாப்பான உலகிலேயா ஆகிரத்துக்கு தேவையானது செஞ்சாங்க. அதாவது உலகத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் இந்த உலகத்துல பணக்காரா இருந்தா அல்லாஹ் பத்தி நடிக்க முடியும், நீங்க இங்க வசதி குறைவா இருந்தா அல்லாஹ் பத்தி எப்படி நடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து நம்ம பிள்ளைகளையும் இதுகளையும் வந்து ஒரு உயர்தரமான இடத்துக்கு வச்சதுக்கு அவங்களுக்கு நாம வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதாவது வணக்க வழிபாடுகள் அந்த இதுகளில் வந்து இஸ்லாம நம்ம பிறந்துட்டோம். அப்போ வெறும் வந்து தொழுகை மாத்திரம் இது இல்லை, அதுக்கு மேல ஆன்மீகங்கள் எவ்வளோ படித்தரங்கள் கட்டங்கள் இருக்கு. அத்தனை நம்மளை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக அவங்க ஒவ்வொரு தடவை இந்திய விஜயம் வந்தாலும் எந்த ஊருக்கு விஜயம் பண்ணாலும் மஜ்லிஸ்ங்கிற பேர்ல வச்சு அந்த ஆத்ம போதனைய எல்லாத்துக்கும் வந்து பரவ செஞ்சாங்க. அதுல நல்ல தெளிவா இருந்த வந்து அவங்களுடைய கலிஃபாக்களை பேச வச்சு சிறு பிள்ளைகள் கூட புரியுற மாதிரி ஒரு எளிமையான முறையிலேயே, அது மட்டும் இல்ல தமாஷாகவும் எவ்வளவோ வந்து இந்த மாதிரி யாரும் வந்து செய்ய முடியாது. அதாவது உச்சபட்சமா பெரிய ஒரு அறிஞர் இருந்தாருன்னா அவர் ஸ்டைலுக்கு தான் பேசுவாரு. ஆனா அவங்க அப்படி இல்லை, இவ்வளோ உச்சகட்டமான நிலையிலிருந்து அவங்க கீழே நம்மளா வந்து அவங்க வந்து நம்மளுக்கு இந்த போதனை செஞ்சாங்க. அவங்க இல்லாத சமயத்திலையும் இது விடுபட்ட போயிடக்கூடாது, டச் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மையத்துல வந்து என்ன செஞ்சாங்க, மாதாந்திர கூட்டங்கிற ஒரு கம்பல்சரியான ஒரு இதை வச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு வரணும், 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரலன்னா அவங்களை வந்து நீக்கணும், அப்படி ரொம்ப இதெல்லாம் போட்டு என்னன்னா நம்மள வந்து அப்படி செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு தான் பிரயோஜனம். இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சிறு பிள்ளைகளுக்கு தெரியறத கூட பெரிய ஆளுங்க தாடி தலப்பா பச்சை இதெல்லாம் போட்டு என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு வார்த்தையை வந்து அவங்க இது பண்ண அவங்களுக்கு நிகராக இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஞானத்துல நம்மளை வந்து உச்சகட்டத்துல வந்து வச்சிருக்காங்க. அதுக்காக வந்து இந்த மஜ்லிஸ்கள் இந்த மாதத்தின் கூட்டம் மட்டுமல்ல, அதுக்காக அவங்க கடுமையான கஷ்டப்பட்டு பல அரிய கிரந்தங்களை, அதாவது வந்து பேரின்ப பாதை, அகாய் சபா, தூஃபத்துல் முர்சலா, தாய் விரும்பம் போன்ற பல கிரகங்கள், அதாவது இனிமேல் நம்ம வந்து யார்கிட்ட போய் தேவை எந்த காலத்துக்கு யாருக்கு தேவையில்லாத அளவுக்கு அவங்க வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு நமக்கு மட்டும் இல்ல, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு யார் ஆன்மீகத்தை தெரிய விரும்புறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து போதிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் தான் என்ன சொல்றாங்க, டெய்லி 24 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரமாவது இந்த தௌஹீதை வந்து படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி பாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க அது மட்டும் இல்ல, நம்மளை வந்து இப்ப இந்த ஆன்மீகத்தோடு நிக்கல, அவங்க ஷரியத்து படியும் அந்த தொழுகைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது ஆரம்ப கால கொஞ்ச நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா நீங்க தொழுதுட்டீங்களாம்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்க தொழுகாதனால எங்களுக்கு கெட்ட பேர் வருது, அதாவது அவங்க முறையில் யாரும் தொழுகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இது பண்ணாங்க. சொல்லி வந்து எல்லாத்தையும் வந்து தொழுகிறதுக்கு வந்து கம்பல்சரி பண்ணாங்க. அடுத்து இந்த குர்ஆன் ஓதுறதுங்கிறது அது யாரும் அந்த மாதிரி செஞ்சதில்லை. இவங்க அதுக்கு வந்து அந்த பையத்துல
ஃபர்லாக்கி கம்பல்சரியா ஃபஜ்ர்ல வந்து நீங்க குர்ஆன் ஓதணும் அப்படின்னு சொல்லி ஒரு வளமை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு இதாவது வந்து ஒரு லைனாவது ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா முதல்ல வந்து இந்த பொழுது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் அல்லாஹ்க்கு உள்ள நேரடி தொடர்பு இது. நீங்க அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரி தான். அதை பேசும்போது அன்னைக்கு அந்த முழுவதுமே அந்த நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்க பாதுகாப்புல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆன் ஓதுற பழக்கத்தையும் நம்மளுக்கு இது பண்ணாங்க. அப்ப அது இல்லாம வந்து அன்பை வந்து எப்படி செலுத்துறது, அதாவது முரீதுகள் யாரோ இப்ப எந்தெந்த குடும்பத்துல இருக்கிறோம், வயராவா இருக்கிறோம், ஆனா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே அண்ணன் தம்பி, எப்படி எல்லாம் வந்து வாப்பநாயகருடைய தான். அவங்க வந்து நம்ம குடும்பங்களை வந்து ஒன்றிணைச்சு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க உடனே அங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. தொழில வந்து ஏதாவது கஷ்டமானாலும் உதவி பண்ணுங்க. சட்டம் படிச்சவங்க வந்து அது தேவைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி அந்த வாழ்வியல்ல வந்து நம்மளை இறைவனைச்சு நம்ம ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறோம். இன்னைக்கு திண்டுக்கல்ல சும்மா நம்ம பாருங்க இப்ப வந்து பார்த்தாலும் கம்மியா தான் இருக்கோம். ஆனா பெரிய பெரிய ஜமாத்துங்க பெரிய பெரிய ஆளுங்க சபைக்காரங்கடா அப்படின்னு பயப்படுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா நம்மள்ட்ட உள்ள ஒரு ஒற்றுமை ஒரு காரியங்களை செயலாற்றும் போது இந்த வாப்பாநாயகத்துடைய வழிமுறையில நம்ம செய்யும் போது நம்ம அதை வந்து ரொம்ப சிறப்பா செய்யறோம். நம்ம அதெல்லாம வந்து ரெண்டு இதை விட்டு சல்லல்லாஹு சொல்ல மாதிரி வாப்பான ரெண்டு விஷயங்களை சதக்கத்தும் ஜாரியா விட்டு போயிருக்காங்க. ஒன்றும் மதரசா அது எவ்வளவு இதை ஆரம்பிச்சுன்னா அது பெரிய கராமத்து. அது வந்து நம்ம காலம் போயிரு அடுத்த காலத்துல அது பெரிய வந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. அந்த பேச்சுக்கு வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அப்ப என்ன வருஷத்துல ஒரு 100 யாசீனைகளாவது வெளியே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆஜத்தா இருக்கு. அப்படி வரும்போது வந்து இந்த ஊர் முழுவதும் இது நாடு முழுவதும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்லாருமே அந்த யாசிரியின் மூலியமா வந்து அந்த தௌஹீதை அறிஞ்சு கொள்றதுக்கும் இது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி பத்திரிக்கைங்கிறது ஒரு ஈஸியான வேலை இல்லை. கிட்டத்தட்ட 45 வருஷமா இது நடக்குன்னா இஸ்லாமிய பத்திரிகை இவ்வளவு நாள் சர்வே பண்றதே சிரமம் தான். அதனால இந்த மாதிரி இதுகளை வந்து அவங்க வந்து ஸ்தாபிச்சுட்டு போய் அதாவது வந்து முழு இஸ்லாமிய உலகத்துக்கு அவங்க வந்து பெரிய நன்மை செஞ்சிருக்காங்க. கடைசியா அந்த உரையறைக்குறல ஒரு நற்செய்தி சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எம்மை நம்பி எம் தீட்சதர் வாழ்வரில் ஏன் இகம் உகந்து அஞ்சுதல் வேண்டும். தம்மை தியாகம் என்று இருந்திடில் உண்மையும் தன்னிலே வந்திடும். தன்னையும் அறிவார் உம்பர் தன்னிலும் உறைவரே இம்பர் உறைபவர் மாட்டே உயர்ந்தவர் ஆவார். விண்மு நற்புகழினை நித்தமும் எய்துவர் வீருடன் வாழ்வார் வெற்றியே காண்பார் என்று அவர்கள் அந்த சங்கநாதம் விட்டதற்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கிறதுக்கு துவா செய்தவனாக சிறப்பு பேச்சாளர் வந்துள்ளதாக அவர்களுக்கு வழிவிட்டு வாய்ப்பளித்த சபையினருக்கு எனக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வாக்கு தினம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.